அரசியல் அழுத்தத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கொடுத்தது என்பதும் உண்மை. 2006 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக அணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவு கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து பேசினோம். அப்போ நாங்கள் அரசியல் கட்சி இல்லை. அப்போ முஸ்லீம் லீக்குக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அழுத்தமாக சொன்னோம். அப்போ எங்கள்கிட்ட தான் சொன்னார், சன்னும் 3 அப்படின்னு சொன்னார். சன்னுன்னா சூரியன் சின்னத்தில் 3 இடங்கள் கொடுக்குறேன்ட்டு 2006 அந்த மாதிரி முஸ்லீம் லீக்குக்கு கொடுத்தாரு. 2007 ஒரு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பேரணியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தினோம். அந்த பேரணியினுடைய பின்னணி என்னன்னா, இடையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி யூபிஏ ஆட்சி வந்தது. அதுக்கு முன்னாடி அதே 2004 நாங்கள் தஞ்சாவூரில் அந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய பேரணியை அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு தரணும்னு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தினோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வந்துச்சு.